ஓகே. ஸோ குட் ஈவினிங் டு யூ ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசணும், சப்ஸ்பேஸ்னா என்னன்னு பேசணும், அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இந்த லீனியர் காம்பினேஷன் அது ஜஸ்ட் நான் ரீகால் பண்றேன். ஓகே, வாட் இஸ் லீனியர் காம்பினேஷன் என்னன்னு, அது என்ன பர்பஸ்க்காக அதை நாம பண்றோம். ஓகே, ஜஸ்ட் ஐ ரீகால். So let capital V be a vector space. V be a vector space. And capital S என்ற ஒரு சப்செட் எடுக்கிறேன். some elements இருக்குது. So V1, V2, etc. some Vn, n elements இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ what is finite linear combination? Okay, so here so an element small v belongs to in capital V is said to be a finite linear combination. Combination of S if so V can be written up this form. What is that written of this form? So V equal to alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. plus alpha n Vn. Okay, this is for the alpha i's belongs to in R field. Okay, and this Vi's belongs to in capital S. Okay, so this expression, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்க. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் இதுதான் வந்து லீனியர் காம்பினேஷன். ஸோ இந்த எலமெண்ட்டை நான் இப்படி எழுதுறேன்னா அது கரஸ்பாண்டிங்கா, ஸோ வி கேன் பி வி an element V belongs to capital V is a finite linear combination of element of S, means there is a scalars alpha 1, alpha 2, alpha n such that this V can be written by using the element of capital S. ஓகேங்களா? இப்போ என்னன்னா வில இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த எஸ்ன்ற எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு எழுத முடியுமா சார்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நீட் நாட் பி, எல்லா எலமெண்ட்டையும் அப்படி எழுத முடியாது. ஓகே, சம் எலமெண்ட். ஸோ அப்போ அதுக்கு என்ன சார் பண்றது? ஸோ இங்க ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன், எஸ்ன்ற செட் இந்த மாதிரி நான் எடுத்திருந்தேன். ஓகே, எஸ். ஓகே, V1 V2. ஸோ இப்போ இந்த 1,0 நான் எழுத முடியுதா என்னன்னு பாக்குறேன். அப்படி எழுத முடியல. ஸோ அப்படின்னா என்ன, இந்த V 1,0 cannot be 1,0 is an element of R2, but this one இந்த V என்ற வெக்டார் 1,0 by using V1 V2 யூஸ் பண்ணி என்னால எழுத முடியல இங்க. ஓகே, it cannot be written of this form. ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஸோ I am going to define a new structure. நியூ ஸ்ட்ரக்சர்னா என்ன பண்ண போறேன்? ஸோ I start with a subset S. இந்த காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் எடுக்க போறேன். அது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்றேன், அதை ஒரு செட்டா நான் ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? அது ஒரு செட்டா ஃபார்ம் பண்றேன். ஸோ அதுதான் வந்து என்னன்னா லீனியர் ஸ்பேன். லீனியர் ஸ்பேன். வாட் இஸ் லீனியர் ஸ்பேன்? ஓகே, லீனியர் ஸ்பேன். ஸோ இங்க வந்து நான் அதை எப்படி எழுதுவோம்? எல் ஆஃப் எஸ். எல் ஆஃப் எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் எழுதுறேன். வாட் இஸ் எல் ஆஃப் எஸ்? தட் இஸ் alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. plus alpha n Vn, such that for all alpha i's
belongs to in R or F, and this VIs belongs to in S. So I collect all possible linear combination of element of S. இந்த ஸ்கேலார்ஸ் நான் மாத்திக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கிடைக்கும். ஓகேங்க, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், அது ரெப்ரசன்ட் சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி. இதை நான் கலெக்ட் பண்றேன். இப்போ இந்த எல்ஆஃப்எஸோட பிஹேவியர் எப்படி சார் இருக்கும், அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா எஸ் வந்து சப்செட், அது சப்ஸ்பேஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்ஆஃப்எஸோட பிஹேவியர் வந்து எப்படி சார் இருக்கும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இது we can collect all possible. LFS என்றது வந்து என்னன்னா set of all finite linear combination of element of S. So set of all finite linear combination of elements of S. Okay, so now what is the properties of LFS? What is the properties of LFS? So what is the first property? So LFS னா இது வந்து நான் எப்படி சொல்லுவோம், இதை வந்து நான் இங்க எழுதுறேன். LFS அதான் linear span or spanning set. Okay, LFS. So LFS is the subspace of capital V. So S வந்து சப்ஸ்பேஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் LFS is always a subspace of V. Whatever the set, S ஏதோ ஒரு செட், subset of V. But LFS வந்து always a subspace of V. This always. LFS, okay, this always a subspace. Okay, sir. இது மட்டும் தானா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சப்ஸ்பேஸ். செகண்ட் வந்து என்னன்னா, so S is contained in LFS. Okay, S is a subset of LFS. Okay, so S is a subset of LFS. வேற என்ன சார் LFS பத்தி நம்ம சொல்லணும்? So LFS is the smallest subspace containing capital S. Okay, so it is the smallest subspace containing small s. What is the meaning of this? This is same as that is L of S equal to intersection of all subspaces. Okay, so where Wi, okay, is the subspace of capital V containing capital S. So S contain பண்ணிருக்கிற மாதிரி, S அது அந்த செட் சப்ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா சப்ஸ்பேசஸையும் கலெக்ட் பண்றேன். அந்த சப்ஸ்பேசஸ்க்கு வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள LFS இருக்கும். தட் இஸ் LFS ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் சப்ஸ்பேசஸ் கண்டெய்னிங் S அப்படின்னு சொல்லலாம். ஓகே, LFS this is same as
LFS equal to intersection of all subspaces containing S. Okay. So இதுக்கு முன்னாடி intersection of two subspace வந்து subspace இருக்குமா சார்? ஓகே. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கணும். ஸோ இங்க நான் ஜஸ்ட் கொடுக்குறேன் நோட். ஸோ லேட் capital V, so B vector space and W1 comma W2 are two subspaces of capital V. Okay, then so W1 intersection W2 is a subspace of, so intersection of two subspace is again a subspace of capital V to so W1 union W2 need not be a subspace of V. Need not be. Okay, this need not be. I can give an example. Okay, example நம்ம கொடுக்கலாம். இல்லன்றதுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதை நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். யூனியன் ஆஃப் டூ சப்ஸ்பேஸ் need not be a subspace. ஓகே, ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சம் எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணுமா? ப்ரூவ் பண்ணலாமா? எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு ஏதாவது ஐடியா இருக்குதுங்களா? இருக்குதுன்றது ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்றது? இப்போ செகண்டுக்கான யூனியன் ஆஃப் டூ சப்ஸ்பேஸ். அப்போ வி நான் இங்க எடுக்கிறேன். வி வந்து நான் R3 ஓகே, R3 ஸ்பேஸ். ஸோ W1 நான் இங்க எப்படி சார் சூஸ் பண்றேன்? W1 ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் x, y, 0 such that x, y belongs to R. அதே போல W2 ஸோ இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ 0, 0, Z such that Z belongs to R. இது ரெண்டுமே R3 சப்ஸ்பேசஸ். ஸோ இது எதை மீன் பண்ணுது? W2 லைனு. W1 வந்து எதை மீன் பண்ணுது? பிளேன், XY பிளேன். W2 வந்து பாத்தீங்கன்னா அந்த Z லைன், அந்த இந்த ஆக்சஸ் இருக்குது பாருங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஸ்பேஸ்ல ஸோ இதுதான் என்னுடைய Z ஆக்சஸ். ஓகே, இது என்னுடைய X, Y. இந்த 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 ஆக்சஸ் தான் அந்த W2 மீன் பண்ணுது. இதுதான் W2. ஓகே, இதுதான் என்னுடைய W2. ஸோ இது இந்த இந்த பிளேஸ் இருக்குது பாருங்க, இதுதான் என்னுடைய W1. ஓகே, இப்போ இது ரெண்டும் சப்ஸ்பேஸ். இப்போ இதனுடைய யூனியன் வந்து சப்ஸ்பேஸா இருக்குமா என்னன்றது பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஸோ W1 நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். எதுல இருந்து எடுக்கிறேன்? கேபிட்டல் W1ல இருந்து எடுக்கிறேன். W1. ஸோ W1 belongs to capital W1. ஸோ அப்போ அந்த W1 ஃபார்மேட் எப்படி இருக்கும்? This is equal to X, Y, Z. ஓகேங்களா? மேபி இந்த W1ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னா, சப்போஸ் சம் எலமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டே பேசிடலாம். ஸோ W1 மேபி ஸோ 1, 2, 0. ஓகே, அப்படிதான் இருக்கும். இங்க ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அதே போல W2
belongs to in W2. ஸோ இது எலமெண்ட் நான் எப்படி எடுக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ 0, 0, ஏதோ ஒரு நம்பர் 3. ஓகே, இப்போ வாட் இஸ் W1 plus W2? W1 plus W2 எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ 1, 2, 0 plus 0, 0, 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது? ஸோ 1, 2, 3. ஓகே, பட் இந்த 1, 2, 3 வந்து W1லயே இல்ல W2லயே இருக்குதுங்களா இந்த மாதிரியான எலமெண்ட்? ஆக்சுவலா நான் சப்ஸ்பேஸ்னு சொல்லணும். யூனியன் W1 யூனியன் W2 வந்து சப்ஸ்பேஸ்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் திரும்ப அதிலே இருக்கணும். ஸோ W1 W2, W1 வந்து கேபிட்டல் W1ல இருந்து எடுக்கிறேன், W2 வந்து கேபிட்டல் W2ல இருந்து எடுக்கிறேன். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ W1, W2 belongs to, ஓகே, W1 யூனியன் W2ல இருக்குது இந்த எலமெண்ட். W1 ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எய்தர் இன் W1 ஆர் இன் W2. ஓகே, பட் இது ரெண்டையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா அந்த எலமெண்ட் வந்து W1 யூனியன் W2ல இருக்குதுங்களா? இது யாருக்காவது ஐடியா? W1 யூனியன் W2ல இந்த எலமெண்ட் இருக்குதுங்களா? 1, 2, 3 எலமெண்ட். சொல்றது புரியுதுங்களா? ஹலோ. ஸோ இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு இன் தட் யூனியன். ஓகேவா? ஏன்னா இந்த எலமெண்ட்ஸ் ஃபார்மேட்டே எப்படி இருக்குது? W1ல இருக்கிற எலமெண்ட் 1, 2, 0 இங்க இருக்கிற எலமெண்ட். W2ல இருக்கிற எலமெண்ட் வந்து இந்த லைன்ல இருக்கிற எலமெண்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணா புதுசா ஒரு எலமெண்ட் கிடைக்குது. பட் அந்த எலமெண்ட் வந்து இந்த W1லயும் இருக்குல்ல, W2லயும் இல்ல, அதனோட யூனியன்லயும் அப்ப இல்ல. ஓகேங்களா? ஸோ தீஸ் இம்ப்ளைஸ் addition operation is not satisfied. So this implies, so W1 union W2 is not a subspace. It's not a subspace. Subspace of R3. So intersection of two subspace again a subspace nu prove பண்ணுமா? ஓகே, ப்ரூவ் பண்ணலாங்களா இல்ல டைரக்டா அது லீனியர் ஸ்பேனை பத்தி பேசலாமா? So intersection of two subspace, W1 intersection W2 is always a subspace of V. When W1 and W2 are subspace, the intersection of two subspace is again a subspace. Not just intersection. If you are consider here only the finite intersection. Suppose if you are consider the countable intersection, it is also, there are infinitely many subspaces. Take the intersection, it is again a subspace of V. Okay, so note, so note, so W1, W2, etc., Wn, Wn plus 1 are subspaces, subspaces of capital V. Then intersection I equal to 1 to n or 1 to infinity, Wi is also a subspace of V. Subspace of capital V. Okay, ஸோ எல்லா சப்ஸ்பேசஸும் அதுக்கான இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன், அதுவும் வந்து என்னவா இருக்கும்? சப்ஸ்பேசஸாக தான் இருக்கும். ஓகே, ஓகே, the proof is very simple. இன்டர்செக்ஷன்ல தான் the proof. இதுக்கு மேபி நான் ப்ரூஃப் கொடுக்குறேன், be very useful to you. ஸோ எப்படி சார் ப்ரூவ் பண்றது? முதல்ல வந்து ஃபார் டூ W1 intersection W2 வந்து சப்ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்றேன். டு ப்ரூவ், so W1 intersection
W2 is a subspace of capital V. எப்படி சார்? ஸோ இதுல இருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். அதனுடைய சம்மும் அதனுடைய ஸ்கேலார் மல்டிபிளிகேஷனும் அதுல இருக்குதுன்னு சொன்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணும் பாருங்க. ஸோ let W1, W2 belongs to W1 intersection W2. Okay, இதுல இருந்து நான் எடுக்கிறேன். அப்ப this implies what? That is W1, that is W1 belongs to capital W1. And here what is the meaning of this? So W1 comma W2 belongs to capital W1 and W1 comma W2 belongs to capital W2. ரெண்டுலயும் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ so what is W1 plus W2? ஓகே, so W1 W2 ரெண்டுமே W1ல இருக்கு. ஓகே, அப்போ this addition okay belongs to W1 and W1 plus W2. ஏன்னா W belongs to in W2. Why? As W1 and W2 are subspaces. சொல்றது புரியுதுங்களா? Or subspaces, subspace of capital B. Okay, here so this implies so W1 plus W2 belongs to capital W1 intersection capital W2. Also so alpha times W1 belongs to capital W1 and alpha times W1 belongs to in W2. This implies alpha W1 belongs to W1 intersection W2. Okay, so intersectionல இந்த ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ இன்டர்செக்ஷன்ல இருக்குதுன்னா அப்போ தனித்தனியா அந்த செட்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ W1 கேபிட்டல் கேபிட்டல் W2 இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்றதுனால அதுல இருந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் திரும்ப அதுலேயே தான் இருக்கும். ஸோ அப்போ அது அதனுடைய இன்டர்செக்ஷன்ல இருக்கும். சிமிலர்லி த ஸ்கேலார் மல்டிபிளிகேஷனும் அந்த செட்ல இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய இன்டர்செக்ஷன்ல இருக்கும். அவ்வளவுதான். The proof is very simple. So we can extend this idea into the infinitely many subspaces whose intersection. Okay. இப்போ நெக்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்ன சொல்லணும், இதை பத்தி தான் பேசணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் LFS. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ LFS வந்து சப்ஸ்பேஸ்னு எப்படி சார் சொல்றது? ஸோ ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் ஸ்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்? ஸோ LFS இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் கேபிட்டல் பி. ஸோ LFSல இருக்கிற எலமெண்ட்ஸ் முதல்ல எப்படிங்க சார் இருக்குது? ஸோ இங்க நம்ம ஓகே, ஹவ் டு ப்ரூவ் திஸ்? ஸோ ப்ரூஃப். ஸோ முதல்ல LFS வந்து எஸ் வந்து யாரு? ஹியர் ஸோ லெட் capital S equal to so V1, V2, etc. Vn. Okay. Okay.
ஸோ அப்போ எல்லா ஃபெஸ் நான் எப்படி எழுதுறேன்? ஆல் காம்பினேஷன்ஸ், லீனியர் காம்பினேஷன். தட் இஸ் ஆல்ஃபா 1 v1 plus alpha 2 v2 plus etc. R and vi belongs to in capital S. Okay. Okay. So அதுல இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே. ஸோ லெட் ஸோ u so u comma v belongs to in L of S. L of S. ஸோ அந்த u L of Sல இருக்குதுன்னா அந்த u என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? வேர் u வந்து நான் இப்படி எழுதுறேன். ஸோ ஆல்ஃபா 1 v1 plus alpha 2 v2 plus etc. plus alpha n vn. Okay. அப்ப v equal to some beta 1 v1 plus beta 2 v2 plus etc. beta n vn. ஓகேங்களா? ஸோ ஸ்கேலார்ஸ் மற்றும் அதுதான் பட் எலமெண்ட் ஆஃப் எஸ்ல இருக்கிற எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ யூன்ற எலமெண்ட் இப்படியும் வின்ற எலமெண்ட் இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வாட் இஸ் யூ பிளஸ் வி? ஸோ யூ அண்ட் வி பிலாங்ஸ் டு எல் ஆஃப் எஸ்ல இருக்குது. யூ பிளஸ் வி எல் ஆஃப் எஸ்ல இருக்குதுன்றது பார்க்கணும். வாட் இஸ் யூ பிளஸ் வி? ஸோ இதை நான் சமேஷன்ல எழுதிக்கலாம் இல்லையா? ஃபார் அவர் கன்வீனியன்ட் சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n ஆல்பா ஐ vi. ஓகே. இதான் u பிளஸ் சமேஷன் ஸோ j ஈக்குவல் டு 1 to n ஃபார் அவர் கன்வீனியன்ட்டுக்காக theta j ஸோ vj. ஓகே. பீட்டா ஜே vj. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றேன். ஓகே. ஸோ இல்லை நான் இப்படி எழுதுவோம்ல, நான் யூஸ்வலாக எழுதுற மாதிரி எழுதுவோம் சமேஷன். ஓகே. கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ அப்போ இது நான் வந்து தட் இஸ் ஆல்ஃபா 1 v1 பிளஸ் ஆல்ஃபா 2 v2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்ஃபா n vn. இது எனக்கு u பிளஸ் எனக்கு v. ஸோ பீட்டா 1 v1 பிளஸ் பீட்டா 2 v2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் பீட்டா n vn. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பா 1 பிளஸ் பீட்டா 1 இன்ட்டு v1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் பீட்டா 2 இன்ட்டு v2 பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ ஆல்பா n பிளஸ் பீட்டா n இன்ட்டு vn. இந்த மாதிரி நான் எழுதுறேன். திஸ் இஸ் அகைன் ஆல்பா பீட்டாலாம் எங்க இருக்கு? எனக்கு எஃப்ல இருக்கு, ஆர்ல இருக்கு. ஓகேங்களா? அது அடிஷன், அதை ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ண திரும்ப அது எங்க இருக்கு? ஆர்ல தான் இருக்கும். அதை நான் இப்படி எழுதிருக்கேன், இப்படி எழுதிக்கிறேன். ஸோ காமா 1 ஆல்பா 1 பீட்டா 1 வந்து சம் அதர் எலமெண்ட் இல்லையா? காமா 1 v1. இந்த ஆல்பா 2 பீட்டா வந்து காமா 2 v2 பிளஸ் எக்ஸெட்ரா gamma n vn. It is again a finite linear combination of element of L of S. Okay. இங்க so gamma I வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்? that is alpha I plus beta I. Okay. So again it is an element of S. இப்போ நான் அடுத்து scalar multiplication சொல்லணும். What is alpha times u? Equal to alpha of alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc. So alpha n vn. This is equal to what?
So alpha alpha 1 v1 plus alpha alpha 2 v2 plus etc. alpha 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 n vn. So in the alpha alpha 1 it is again some other scalar. It is again an element of L of S. Okay. So this implies so addition and scalar multiplication இதை தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? So this implies L of S is a subspace of V. So இதுக்கப்புறம் நம்ம இதுல தான் ஒர்க் பண்ண போறோம். இப்ப ஜீரோ எலிமெண்ட் எப்படி இதுக்கு நம்ம எழுதுறோம்? எல்லா ஸ்கேலர்ஸும் ஜீரோன்னு எழுதிக்கிறதுங்களா? அப்படி போட்டு. ஆமா, டிஃபரெண்ட் காம்பினேஷன். எல்லா ஃபேஸ்க்குள்ள ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. என்னன்னா புட் ஆல் ஸ்கேலர்ஸ் ஆர் ஜீரோ. ஓகே. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்? LFS வந்து ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ்னு சொல்லணும். இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ். அப்போ ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ்னா என்ன சொல்லணும்? வேற ஆர்பிட்ரரியே நீ ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறீங்க, எஸ் கண்டைன் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்பேஸுக்குள்ள LFS இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும். ஓகேங்களா? அந்த ஸ்பேஸுக்குள்ள LFS இருக்குதுன்ற மாதிரி நான் சொல்லணும். ஓகே, திஸ் இஸ் 1. 2 என்னன்றது இப்போ டிஸ்கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. டைம் ஜஸ்ட்